வணக்க மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா வெர்சஸ் யுஎஸ்ஏ மோதும் போட்டியில் இந்திய அணியின் பிளேயிங் 11-இல் ஆல்ரவுண்டர் நீக்கம், முக்கிய வீரருக்கு இடம். அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை தொடருக்கான நம்ம இந்திய அணியில சிவம் துபே அவர்கள் இடம்பெற்று இருக்காரு. அவரை தொடர்ந்து 2 போட்டிகளில் 11 வீரர்கள் கொண்ட அணியில் ஆட வைத்தார் கேப்டன் ரோஹித் சர்மா. ஆனால் சிலர் சிவம் துபேவுக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை இந்திய அணியில் தேர்வு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்காங்க. சிவம் துபே வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் என்றாலும் அவரது பவுலிங்கை இந்திய அணி பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதே உண்மை. ஏற்கனவே அணியில் 6 பந்து வீச்சாளர்கள் உள்ள நிலையில் 7வது பந்து வீச்சாளராக மட்டுமே சிவம் துபே இடம்பெற்றிருக்காரு. எனவே இந்திய அணியில் அவருக்கான முக்கிய பொறுப்பு என்பது பேட்டிங் செய்வது மட்டும்தான். அதிலும் அவர் தொடர்ந்து சொதப்பி வராரு. IPL தொடரின் 2ஆம் பாதியிலிருந்து அவர் மோசமாக பேட்டிங் ஆடி வராரு. அதிலும் முக்கியமான போட்டிகளில் அவர் பந்துகளை வீணடித்து அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தி வராரு. 2024ஆம் ஆண்டுக்கான IPL தொடரில் CSK அணியின் கடைசி லீக் போட்டியில் RCB அணியை வீழ்த்தினால் மட்டுமே பிளே ஆஃப்க்கு செல்ல முடியும் என்ற நிலையில் சிவம் துபே 15 பந்துகளில் வெறும் 7 ரன்களை மட்டுமே எடுத்து பெரும் ஏமாற்றத்தையும் அளித்திருந்தார். அடுத்து உலகக்கோப்பை பயிற்சி போட்டியில் வங்கதேச அணிக்கு எதிராக மற்ற பேட்ஸ்மேன்கள் எல்லாம் அதிரடியாட்டம் ஆடிய நிலையில் அவர் மட்டும் 16 பந்துகளில் 14 ரன்களை மட்டுமே எடுத்தார். அடுத்து முக்கியமான இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் போட்டியில் அவர் 9 பந்துகளில் 3 ரன்களை மட்டுமே எடுத்தார். இப்படி அவரது ஸ்ட்ரைக் ரேட் 100 கூட தாண்டாமலும் இருக்கு. இந்த நிலையில் தான் இந்திய அணியில் சிவம் துபேக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை தான் ஆட வைக்கும் என்று பலரும் விமர்சனங்களை செஞ்சு வராங்க. எப்போதும் CSK வீரர்களுக்கு ஆதரவாக பேசி வரும் CSK விமர்சகர்களும் CSK முன்னாள் வீரர்களும் தற்போது சிவம் துபேவுக்கு எதிராகத்தான் பேசி வராங்க. இந்த நிலையில் தான் தற்போது இந்திய அணியானது தொடர்ந்து 2 போட்டிகளில் வெற்றி பெற்று உள்ள நிலையில் அடுத்ததாக USA அணிக்கு எதிரான போட்டியில் களமிறங்க உள்ளது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த போட்டிக்கு எதிரான பிளேயிங் 11-இல் சிவம் துபே அவர்கள் சொதப்பி வரும் நிலையில் அவருக்கு பதிலாக வாய்ப்புக்காக காத்திருக்கும் நம்ம சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட உள்ளது. அதேபோல் இந்திய அணியின் பிளேயிங் 11-இன் இன்னொரு மாற்றமும் செய்ய இருக்காங்க. அதேபோல் ஓப்பனிங்கில் விராட் கோலிக்கு பதிலாக ரிஷப் பண்டை களமிறக்க விட்டு விராட் கோலியை 3வது வரிசையில் 1 டவுனாக களமிறக்க முடிவு செஞ்சிருக்காங்க. அதன்படி இந்திய அணியின் பிளேயிங் 11-இல் ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், விராட் கோலி, சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்சர் பட்டேல், பும்ரா, முகமது சிராஜ், ஹர்ஷதீப் சிங் ஆகியோர் இடம்பெற உள்ளார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.